ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SBO நியூ அப்டேட்ஸ். SBO நியூ அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய சில ஆன்லைன் ஜாபுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆன்லைன் ஜாபுக்கு நம்ம எல்லோரும் எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்தால் நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம ஆன்லைன் ஜாபை நோக்கி போகிறோம். அப்படி நம்ம போகும்போது நம்ம என்ன மாதிரியான தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில கம்பெனிகள் வந்து பேமெண்ட்டு கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டுமே நம்பி, பேமெண்ட்டு கரெக்டாக வருதுன்ற விஷயத்தை மட்டுமே நம்பி, அவங்க லீகலாக இருக்காங்களா இல்லையா, இந்த பிஸ்னஸ் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து நம்மளோட கவர்மெண்ட் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதா அப்படின்ற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிளைண்டாக சில கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒன்றுத்துக்குமே பயன்படாத லேகிய டப்பாக்களையும் ஒன்றுக்கு உதவாத பொருட்களையும் நம்ம தலையில் வந்து கட்டிடுறாங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் வந்துட்டு அவங்ககிட்ட பணம் கட்டிடுறோம், அவங்களும் அவங்க லேகிய டப்பாவை நம்மக்கிட்ட வித்துடுறாங்க. அதற்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களும் கொஞ்ச நாள் பேமெண்ட் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ஏதோ சம் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அப்ஸ்கண்ட் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட சில கம்பெனிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் சில கம்பெனிகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் புது பிளான் கொண்டு வந்திருக்கோம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இதுலேருந்து இதில் அப்கிரேட் ஆகிறதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான கம்பெனிகளும் இங்கே இருக்குது. இதில் ஹைலைட்டான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்மக்கிட்ட விற்ற பொருளுக்கு நம்மளுக்கு பணமும் பேமெண்ட்டும் தராமல் பல மாதங்களாக இழுத்தடிச்சிட்டு இப்போ நம்ம வாயிலிருந்தே வந்து நிறைய இடங்களில் பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அவங்ககிட்ட பணம் கட்டணும், அந்த பணம் கட்டினதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பேட்டி கொடுக்குறீங்க. இந்த பேட்டி கொடுக்குறவங்க கிட்டலாம் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லிட்டீங்க நீங்கள் பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் இதுக்கு கம்பெனிலேருந்து நீங்கள் பணம் கேட்குறீங்க. நாளைக்கே அந்த கம்பெனி திருப்பி வந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த கம்பெனி வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க, நீங்கள் கட்டின காசுக்கு நாங்கள் உங்களுக்கு பொருள் கொடுத்துட்டோம், நீங்கள் எதுக்கு எங்ககிட்ட பேமெண்ட் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அப்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்தை யோசித்து பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையில்லாமல் சில நல்ல கம்பெனிகள் பேரையும் நம்ம உள்ளே இழுத்து விட்டு அவங்க பேரையும் நம்ம வந்து டேமேஜ் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணாதீங்க. அதற்கப்புறமா என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு லீகலான கம்பெனிகளில் வந்து இது பண்ணுங்கள். இந்த மாதிரி நெட்வொர்க்கு, எம்ப்ளம் கான்செப்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க. எந்த பொருட்களும் அவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து நமக்கு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ ரொம்ப அவேராக இருங்க. பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருங்க. நீங்கள் ஏமாந்தது கூட தெரியாமல் இன்னும் வந்து நிறைய பேர் இந்த கம்பெனிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. முதல்ல அதிலிருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள். இனிமேல் இதிலேருந்து பணம் வருமா அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளை பிரார்த்திங்க. மற்றபடி நீங்கள் போய் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த ஓனர் நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் பதிய வச்சுக்கோங்க. அவர் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா எப்போவும் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கலாம். கொடுக்காமல் இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணங்கள் இருக்குது. திங்க் பண்ணுங்கள் மக்களே. நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.